institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் 21,608 குளங்கள் உள்ளன. உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊராட்சித்துறை நீர்நிலைகளில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒரு ஹெக்டருக்கு 2000 என்ற எண்ணிக்கையில் தரமான மீன் குஞ்சுகள் 5000 ஹெக்டர் பரப்பளவில் 75 லட்சம் ரூபாய் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர புரதசத்து நிறைந்த உணவு மலிவான விலையில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல். பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை மேற்கொள்ள மீன் வளர்ப்பரை ஊக்குவிக்கும் வகையில் 200 பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு மேற்கொள்ள மீன் குஞ்சுகள், தீவனம் போன்ற இடுபொருட்களை வாங்குவதற்கு தேவையான மானியம் மீன் வளர்ப்பிற்கு வழங்கப்படும். இது மீன் வளர்ப்பின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் கிராமப்புற மக்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பதை உறுதி செய்யும். இத்திட்டம் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். ஊரக வளர்ச்சி, கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தில் இயற்கை வள மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு பணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தவிர நிலத்தடி நீர் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, வரத்து மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வாறுதல், பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பித்தல் போன்ற விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் சந்தைகளுக்கும் இடையே இணைப்பை உறுதி செய்வதற்கும் வேளாண் விளைபொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் இணைக்கப்படாத ஆதி திராவிட பழங்குடியின குடியிருப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பிச்சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவு நீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டும் தண்டுகள், செறிவூட்டும் கிணறுகள், நாற்றாங்கால், மரங்கன்று நடுதல், மண் வரப்பு, கல் வரப்பு போன 12,000 பணிகள் 1,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக பகுதிகளை சேர்ந்த சுய உதவிக்குழு பெண்களுக்கு வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்பு போன்ற பிரிவுகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி அளித்து அத்தொழில்நுட்பங்களை அவர்களின் பண்ணைகளில் பின்பற்றி ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் ஈட்டும் வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு பண்ணை வாழ்வாதார திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பயிர் விதை உற்பத்தி. தரமான பயிர் விதைகள் உற்பத்திக்காக மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 100 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுப்புகளை வலுப்படுத்தி பயிர் வகை பயிர்களில் விதை இருப்பினை அதிகரித்திடும் வகையிலும் 2026-27 ஆண்டில் மேலும் 50 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் 1 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். இந்த 150 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர் விதைகள் வேளாண்மை துறையினால் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படும். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.